சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம். ஓம் சாய்ராம். gopuramtv.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த 11 ரூபா தட்சணையாக கேட்டு ஷியாம்தாஸ் அதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு இந்த பாபு சாஹேப் ஜாக் கிட்ட கேட்ட உடனே பாபா அந்த 11 ரூபாயை கேட்கல அப்படின்னு இந்த ஷியாம்தாஸ்க்கு புரிஞ்ச உடனே திருப்பியும் பாபா அடுத்த நாள் கேட்குறார், 11 ரூபா நீ ஆல்ரெடி வாங்கிட்ட ஷியாம்தாஸ், எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷியாம்தாஸ் சொல்கிறார், நீங்கள் கேட்ட 11 ரூபா இந்த போத்திக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது உண்மை பாபா, நான் அதை ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பியும் ஷியாம்தாஸ் பாபா கிட்ட கேட்குறார், நீங்கள் போத்தி படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எதுன்னு சொல்லலையே, நான் போத்தி அப்படின்னு திருப்பி சொல்கிற புனிதமான ஒரு புத்தகம். அப்போ திருப்பியும் ஷியாம்தாஸ் எந்த புத்தகத்தை படின்னு கேட்ட உடனே பாபா சொல்கிறார், அட முட்டாள், நான் அப்பயே பாபு சாஹேப் புட்டிக்கிட்டேருந்து வாங்குன்னு சொன்னேன், அதை மாற்றி பாபு சாஹேப் ஜாக் கிட்டேருந்து வாங்குன்னு சொன்னேன். அப்பயே நீ புரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு. ஏன்னா நீ பாபு சாஹேப் ஜாக் ஏக்நாத் பாகவதம் படிச்சுட்டு இருக்கிறதையும் நீ கேட்ட, அதை பார்த்த, இப்போ கூடயா உனக்கு புரியல நான் எந்த போத்தியை சொன்னேன் அப்படின்னு கேட்குறார் நம்ம பாபா. அப்போதான் இந்த ஷியாம்தாஸ்க்கு புரிஞ்சது, அவர் இந்த தியானேஸ்வரியோ எதுவும் சொல்லலை, அந்த ஏக்நாத் பாகவதம் எது அவர் அந்த பாபு சாஹேப் ஜாக் மித்த பக்தர்களுக்கு படித்து காமிச்சுட்டு இருந்தாரோ அதை தான் சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு. இன்னொரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ஷியாம்தாஸ் உடனே வாடாக்கு போய் ஏக்நாத் பாகவதம் எடுத்து சும்மா அப்படியே கண்ணை முடின்னு திறக்கிறார். கரெக்டாக அது 11வது சாப்டரில் நின்றுது. இந்த 11வது சாப்டரில் அவர் திறந்தது 2வது சாப்டரில் நின்றுருக்கலாம், 3வதுல நின்றுருக்கலாம், இல்லை எதில் வேணாலும் எந்த பேஜில் வேணாலும் அது வந்திருக்கலாம். ஆனால் ஷியாம்தாஸ் திறந்த உடனே அது கரெக்டாக 11வது சாப்டர் இந்த ஏக்நாத் பாகவதமில் அந்த பேஜ் இருந்தது. அப்போதான் ஷியாம்தாஸ்க்கு புரிஞ்சது, இந்த 11 ரூபா தட்சிணை அப்படின்றது இந்த ஏக்நாத் பாகவதமோட 11வது சாப்டர் தான் பாபா சொல்கிறார் அப்படின்னு. உடனே பாபா என்ன சொல்கிறார் இந்த ஷியாம்தாஸ் கிட்ட அப்படின்னா, இந்த 11வது சாப்டர் மட்டும் டெய்லி நீ இன்னிலேருந்து உன் வாழ்க்கையில் டெய்லி நீ படிச்சுன்னு வா. நான் சொன்ன மாதிரி இந்த துவாரகாமையிலிருந்து நான் பொய் பேச மாட்டேன் ஷியாம்தாஸ், நான் சொன்ன மாதிரி என்னோட நிழல்லையே நான் உன்னை வச்சுப்பேன். உன்னை இன்னைக்கு மட்டும் இல்லை, என் வாழ்க்கை முடிகிற மட்டும் நான் உன்னை சத்தியமாக பார்த்துட்டே இருப்பேன், உன்னை பாதுகாத்துட்டே இருப்பேன், நீ என்ன கேட்டாலும் உனக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷியாம்தாஸ்க்கு சொல்கிறார். இந்த ஏக்நாத் பாகவதமில் 11வது சாப்டர் படி அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த 11வது சாப்டரில் பாபாவுக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன வேணும், எப்போ வேணும், எப்படி வேணும், இது எல்லாமே நமக்கு என்ன வேணும் நம்மளுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்கக்கூடாது, நம்ம யாரெல்லாம் சந்திக்கணும், யாரெல்லாம் சந்திக்கக்கூடாது, இது எல்லாமே ஒரு கணக்கு போட்டு தான் வச்சுருப்பார் நம்ம பாபா. அதுக்கு தகுந்தபடி தான் பாபா நம்மளை வாழ்க்கையில் நகர்த்தி கொண்டு போகிறார். அது நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா நேரில் இதை பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார். இந்த வழியாக காமிக்கிறதுல நம்ம அதோட உள்ள அர்த்தம் புரிஞ்சுண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும். இந்த ஷியாம்தாஸ் கிட்ட அதனால் பாபா நேரடியாக 11வது சாப்டர் ஏக்நாத் பாகவதம்லேருந்து 11வது சாப்டர் படின்னு சொல்லாமல் ஒரு கடலில் வர வச்சு அவரோட பர்ஸ் தொலைய வச்சு அவர் அதனால தியானேஸ்வரி அந்த புனிதமான புத்தகத்தை படிக்கிறத விட்டு அதுக்காக ஷிரடிக்கு பாபா சம்பந்தமே இல்லாமல் தட்சிணையை கேட்டு அந்த 11 ரூபா தட்சிணையை இந்திரியங்களாக நான் கொடுக்குறேன்னு சொல்லியும் அது எல்லாமே என்னோடதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு சின்ன விஷயம், இந்த ஏக்நாத் பாகவதமில் 11வது சாப்டர் எதற்காக இந்த ஷியாம்தாஸை படிக்க சொன்னார்னா, ஷியாம்தாஸோட வாழ்க்கையில் அது ஏதோ ஒரு விஷயத்தில் அது பாபாவுக்கு தெரியும், அந்த விஷயம்தான் ஷியாம்தாஸ் அவரோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். இந்த காலத்துலேயும் பாபா என்ன சொல்லியிருக்கார் நம்ம எல்லாருக்கிட்டையும் அப்படின்னா, பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதம் அதுலேருந்து பாபா என்ன சொல்கிறார், அவரோட உபதேசங்கள் எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். இந்த 11 ரூபா தட்சிணையாக கேட்ட ஒரு விஷயம், இந்த தட்சிணை அப்படின்றது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பாபா சொல்கிற ஒரு வார்த்தை, நான் வெறும் ஒரு ஃபக்கீர் தான், ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு. ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவருக்கு வீடு இல்லை,
குடும்பம் இல்லை, எதுவுமே இல்லாத போது ஒரு கிழிஞ்ச ஒரு துணி, கிழிஞ்ச ஒரு சாக்கு வந்து போட்டுன்னு படுத்திருப்பார் அந்த பாபா. எதுவுமே ஆசைப்படாத ஒரு மனிதருக்கு டெய்லி 11 ரூபா வாங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக யோசிச்சுப்பாங்க. நம்ம காசு வாங்கி தான் பாபாக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டா அப்படின்னா அது சத்தியமாக கிடையாது. அவர்னால தான் இன்றைக்கி நம்மளுக்கு 1 ரூபா சம்பாத்தியம் இருக்குனாலும் அது பாபாவால் மட்டும்தான். நம்மளோட அறிவு இதெல்லாம் எதுவுமே செயல்படாது. ஏன்னா ஒரு செகண்ட் கடவுள் நினச்சா நம்மளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். நம்ம மூளை குழம்பி போகிறதுக்கு 1 செகண்ட் போகிறோம். ஆனால் பாபா அது எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டு போயின்னு இருக்கார். இந்த தட்சிணைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த 11 ரூபா தட்சிணை வந்து ஷியாம்தாஸ் கிட்டேருந்து கேட்டார். எதுக்குன்னா அந்த ஏக்நாத் பாகவதம்ல 11வது சாப்டர் அவரோட வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னு. நம்ம கிட்ட பாபா வந்து இந்த தட்சிணையாக கேட்குறது. பாபா, நான் முன்னாடியே ஒரு கதை சொல்லியிருக்கேன், இந்த ராதாபாய் தேஷ்முக் அப்படின்றவங்களுடைய கதை. பாபாவுடைய குருவே பாபா கிட்ட 2 பைசா தட்சிணையாக கேட்டார் அப்படின்னு. அந்த 2 பைசா என்னதுன்னா ஸ்ரத்தா சபூரி. அதுதான் நம்மக்கிட்டேயும் இருக்கணும். இந்த ஸ்ரத்தா சபூரின்றது நம்பிக்கை, பொறுமை. இந்த மாதிரி நம்பிக்கையும் பொறுமை, இந்த பாலா சாஹேப் பாட்டேக்கு இருந்த நம்பிக்கையும் பொறுமையோ, இல்லை ஷியாம்தாஸ்க்கு இன்னுமே வந்த நம்பிக்கையோ பொறுமையோ, இந்த மாதிரி நம்மளுக்கும் நம்பிக்கை, பொறுமை இது 2மே பாபா கிட்ட இருக்கணுன்றது முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி இந்த தட்சிணைக்கு எத்தனையோ பாபா வந்து நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாம், நான் தட்சிணை வாங்க மாட்டேன், எனக்கு தட்சிணை பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் சொல்லாமல் ஏன் இந்த விதமாக நிறைய பேர்கிட்ட பாபா ஒருத்தர்கிட்ட ஒரு விதமான லீலைகளை காமிச்சார் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஏன்னா நேராக இப்படி நம்ம சொன்னால் நான் தட்சிணை வாங்க மாட்டேன் அப்படின்னா நம்ம சரி அப்படின்னு எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் இந்த கதை மூலமாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சின்ன விஷயம் 11 ரூபா தட்சிணைக்காக அவ்வளோ ஒரு பெரிய வருஷ காலமாக காக்க வச்சுன்னு இந்த கதை சொன்னார் பாபா. அதே மாதிரி கோவாலேருந்து 2 மனிதர்கள் வந்தவங்க கிட்ட பாபா எப்படி தட்சிணை கேட்டார் அப்படின்றது ஒரு முக்கியமான ரொம்ப அருமையான ஒரு கதை. ஏன்னா அந்த 2 மனிதர்கள் கிட்ட கேட்டது வந்து பாபா என்ன சொன்னார் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எந்த விதமான வித்தியாசமும் யார்கிட்டையும் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் பாபா எத்தனையோ டெய்லி முக்கால்வாசி இந்த உபதேசத்தை கொடுப்பார். யாருக்கும் எந்த வித்தியாசத்தையும் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் பாபாவே அதை வந்து அந்த மொமெண்ட்டில் அந்த பாபாவே அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு கூட இருந்த பக்தர்கள் எல்லாம் சொன்னார். அப்படி என்ன பாபா சொன்னார்? யாருக்கு வித்தியாசம் காமிச்சார்? எதற்காக ஒரு சின்ன தட்சிணையை வாங்கிறதுக்கு இந்த வித்தியாசத்தை காமிச்சார்? இது எல்லாமே நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.